பந்துவராளி ராகத்தை பற்றி நிறைய பாடல்கள் இப்போ வந்து கேட்டுட்ருக்கோம். அதில் அந்த காலகட்டத்தில் இருந்த பாடல்களில் வந்து பந்துவராளி பயன்படுத்தப்படலையா, அதில் ராகமாலிகாலாம் அதோட சேர்த்து வேறு ராகங்கள்லாம் கனெக்ட் பண்ணலையானா நிறைய பாடல்கள் உண்டு. சிவகவி அப்படின்னு ஒரு படம், அந்த படம் வந்தாலே அப்படியே பாட்டெல்லாம் எண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த காலத்தில் தூர்தர்ஷனில் போடும்போது அந்த காலம் அது 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 எம்கே தியாகராய பாகவதர் அவர்கள் வந்து அந்த படத்தில் வந்து பாடிப்பாரு. பாபநாசம் சிவன் அவர்களுடைய பாடல். ஸோ இந்த பாடல் என்னன்னா, அம்பா மனம் கனிந்துருகீரு கண்பா அப்படின்னு ஒரு பாடல். ரொம்ப பாப்புலரான ஒரு பாடல். இது வந்து அந்த காலகட்டத்தில் இந்த பாடல் தெரியாதவர்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது சிவகவிங்கிறது ரொம்ப ரிப்பீட்டடாக போடப்பட்ட எம்கேடி அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் இது ரொம்ப பாப்புலரான ஒரு பாட்டு. அதே போல் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் இசையில் அபூர்வ ராகங்கள் படத்தில் வாணி ஜெயராம் அம்மா பாடிய பாடல், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். டிப்பிக்கலாக அப்படியே பந்துவராளி அப்படியே எடுத்து கொடுக்கும். ஆனால் இந்த பாடல் ஒரு ராகமாலிகா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஆரம்பிக்கும் போது பல்லவியில் தான் இது வந்து பந்துவராளியாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி போக போக சரணங்களில் வந்து சிந்து பைரவி, காம்போஜி அப்படிங்கிற மாதிரியான ராகங்கள் போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி MS விஸ்வநாதன் அவர்கள் வந்து இன்னொரு பாடல் ஒன்று பண்ணியிருக்காரு. வைர நெஞ்சம் படத்தில், நீரான நேரம் நல்ல நேரம், இதையும் வாணி ஜெயராம் அம்மா தான் பாடியிருக்காங்க. பந்துவராளி ராகத்தில் இந்த பாடல்கள்லாம் அப்படியே அந்த காலகட்டத்தில் ரொம்ப மனதில் நிற்கக்கூடிய சில பாடல்கள்னு சொல்லலாம். கேட்டு ரசிங்க. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை